ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சந்திரிகா யோகம் அபூர்வமான யோகம் பத்தி பார்க்கலாங்க. இப்போ சந்திரிகா யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அபூர்வமான யோகம். எல்லாருக்குமே இந்த மாதிரி யோக கிரக அமைப்பு இருக்காது, ஒரு சிலருக்கு தான் இருக்கும். இது ரொம்ப அபூர்வமான யோகம். இந்த யோகம் இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு மென்மையான பலன், அதாவது மேலான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருப்பாரு. செல்வாக்கு, சொல்வாக்கு, தன வாக்கு, இது எல்லாமே கூடுதலாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, ஊருக்குள்ள மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தலம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். உயர் பதவி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகை அதிகமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட இடத்துல உயர் பதவியிலெல்லாம் அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இது அபூர்வமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அபூர்வமான கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அதாவது சந்திரிகா யோகமான அபூர்வமான கிரக அமைப்பு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருந்தால் இப்போ மேலே மூல நூல்கள் முன்னோர்கள் கொடுத்த மாதிரி அவங்க இருப்பாங்களா, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்க இருப்பாங்க அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ சந்திரிகா யோக கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் பாருங்க, அவங்களுடைய ஜாதகத்துல இது சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் தான். சரிங்களா? இது சந்திரனால் ஏற்படும். அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல சந்திர பகவான் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சனி இருப்பது. சரிங்களா? ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சனி, ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும், ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது இது சந்திரிகா யோக அமைப்பாக சொல்லப்படுது. இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, நட்பலன்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி நட்பலன்கள் அதிகமாக கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. சரி, இந்த கிரக அமைப்பில் என்ன அபூர்வமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, அதுக்கும் விளக்க சொல்கிறேன். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அபூர்வமான கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சனி இணைந்து இருப்பது அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் வருடக்குள், வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில தான் இருப்பார். அவர் 12 வருடம், அதாவது அந்த ராசி சக்கரத்தை 12 ராசியை சுத்தி வர்றதுக்கு 12 வருடங்கள் எடுத்துக்குவாங்க இல்லைங்களா. குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு ராசியில தான் இருப்பார். சரிங்களா? இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் 12 ராசியை சுற்றி வர 30 வருடம் எடுத்துக்குவாங்க. ஒரு ராசிக்கு 2.5 வருட அமைப்புல எடுத்துக்குவாங்க. இப்போ குருவும் சனியும் சேர்ந்து ஒரு ராசியில், அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல நின்று அவருக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அடுத்தது ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது ஒருவருக்கு ஒரு, அதாவது குரு பகவானும் சனி பகவானும், அடுத்தது சுக்கிர பகவானும், இவங்க 2 பேருமே சமசத்தமா பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் கிரக அமைப்பு உட்காருது இல்லைங்களா. இந்த மாதிரி வருது அப்படின்னா இது அபூர்வமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா குருவும் சனியும் ஒரு ராசியில இணைவது அப்படிங்கிறது எத்தனையோ வருடங்கள் ஆயிடும் இல்லைங்களா. சுத்தி திருப்பி அந்த சனி இருக்கிற ராசிக்கு குரு வரும்போது அது கரெக்டா சனி அந்த ராசியில் இருக்கணும். கரெக்டா குரு வரும் காலங்கள்ல அந்த சனி பகவான் நகர்ந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். அடுத்த ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயோ இந்த மாதிரி சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான கிரக அமைப்பு. எத்தனையோ வருட காலங்கள்ல ஒரு தடவை தான் இந்த மாதிரி கிரக அமைப்பு கூடும். இந்த மாதிரி கிரக அமைப்புல இருந்தால் அவங்களுக்கு இப்ப மேல சொன்ன மாதிரி பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. நல்ல சொல்வாக்கு, செல்வாக்கு, ஊருக்குள்ள மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, தொழில நல்ல வளர்ச்சி அடையும். ஏன்னா தனத்துக்கு காரகரான குரு பகவானோட சனி பகவான் தொழில் காரகரான சனி பகவான் இணைந்து இருந்து அவங்கள சுக்கிரன் பார்ப்பது. சுக்கிரன் சுப போகத்தை கொடுக்கறவங்க இல்லைங்களா, சுகத்தை கொடுப்பவர், நல்ல ஆடம்பரமான அந்தஸ்தான கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சுபர் யாருன்னா குரு பகவானும் இகரான சுக்கிர பகவானும் இருப்பாரு. அப்படிங்கிற அமைப்புல 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளுது. இங்க குரு சுக்கிரனை பார்க்கறது, சுக்கிரனோட சுபத்தன்மையோட இணைந்து அந்த சுக்கிரன் இவங்க இருவரையை பார்க்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இது அபூர்வமான கிரக அமைப்பு. இந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக வரும் பட்சத்திலோ அல்லது லக்னாதிபதியாக வரும் பட்சத்திலோ அவங்களுக்கு அந்த திசை, அந்த சம்பாதிக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காலகட்டங்களில் இவங்க சம்பந்தப்பட்ட திசை தொடர்ச்சியா வருது. அதாவது மெயினா குரு பகவானுடைய திசை சனி பகவான் திசை அடுத்தடுத்து வருது இல்லைங்களா. இது நீண்ட கால திசை இல்லைங்களா 2 பேருக்குமே. அப்படிங்கிற ஒரு அமைப்புல
வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இந்த கிரகங்கள் வந்து நின்ற ராசியும் அடுத்தது அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் பாதிக்கப்படாம, அவங்களும் நீச்ச வக்ரம் இந்த மாதிரி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம, அந்த கிரகங்கள் ஏதாவது கிரகங்கள் அந்த லக்னக்கு சுபர்களுடைய சம்பந்தமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கும்போது இந்த சந்திரிகா யோகா அமைப்பு வந்து நல்ல பலன்களை அதிகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது அந்த சந்திரன் எந்த நிலையில இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கணுங்க. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் கிடைக்காது. வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது சுபத்தன்மை அந்த சந்திரனுக்கு உண்டு. சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் குரு சனி இருப்பது, அடுத்த சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் இருப்பது, 8ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் சுபத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாயிடும். அப்படிங்கிறதுனால அந்த சந்திரன் வந்து வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கணும். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் நல்ல அமைப்பில் இருக்கணும், சாரம் கொடுத்தவரும் நல்ல அமைப்பில், இந்த மாதிரி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. மெயினாக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது அபூர்வமான கிரக அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது சந்திரிகா யோக பலன்கள் வந்து மிக வசதி வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தனத்துக்கு காரகர் இல்லைங்களா, தொழில் மூலியமா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் அவங்களுக்கு உண்டு. பெண்களால் யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணத்துக்கு பிறகு கோடீஸ்வர யோகம் நிலம் சில ஜாதகங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். இது இந்த மாதிரி அமைப்பும் இந்த கிரக அமைப்புக்கு உண்டு. ஏன்னா குரு பகவானும் சனி பகவான், தொழில்காரகரான சனி பகவான், கலஸ்திரக்காரகரான சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த திசை நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு நல்ல கோடீஸ்வர வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த கிரக அமைப்பு அபூர்வமான கிரக அமைப்பு தாங்க. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம லக்ன சுபர்களோட சம்பந்தமும் அல்லது இந்த கிரகங்கள் லக்ன சுபர்களாக வரும்போது இவங்களுடைய திசை நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த திசை நடக்குதுன்னா அவங்க தாங்க கோடீஸ்வர யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் மேல மேல வந்துடுறாங்க. சரிங்களா, இது கிரக அமைப்பு ராசிக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடிய அமைப்பாக கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள். சரிங்களா, லக்னத்துக்குள்ள ராசிக்கு மட்டும் அந்த சந்திரன் மட்டும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் போதும், இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதும். இது சந்திரிகா யோகம் அபூர்வமான யோகம், கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை கொண்ட யோகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.